ஹலோ நண்பர்களே! வெல்கம் பேக். இன்னைக்கு மெஸ்ஸி மசி சேனல்ல ஒரு சீ ஃபுட் ரெசிபி. ஆமா, ப்ரான் தொக்கு தான் பார்க்க போறோம். ரொம்ப 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 சிம்பிளான ரெசிபின்னு தான் சொல்லணும். ஆனா, கிளீன் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. நான் 1 1/2 கிலோஸ் ஆஃப் ப்ரான் வாங்கியிருந்தோம். அது வந்து அந்த ஷெல்ஸ் எல்லாமே வந்து யூசுவலா நம்ம வாங்குற இடத்துலயே வந்து ரிமூவ் பண்ணி குடுத்துருவாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா, அந்த உள்ள அந்த நரம்பா இல்ல ஏதோ ஒண்ணு இருக்கு இல்லையா? அது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு கேட்டப்போ, அந்த அக்கா வந்து என்ன பண்ணாங்க, இந்த முதுகு பார்ட்ட மட்டும் அப்படியே புடிச்சு இழுத்துட்டீங்கன்னா ஈஸியா வந்துரும். அதே மாரி ஈஸியா வந்துருச்சு. ஆனா கீழேயும் ஒண்ணு இருக்கு. "அது எங்க எடுக்கணும்?" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா அது எடுக்கலன்னா கசக்குன்றதுனால 2 சைடும் ரிமூவ் பண்ணவே வந்து ஒரு 1 ஹவர் ஆயிடுச்சு. ஸோ, ஆனா நம்ம அத ரிமூவ் பண்றது மட்டும் தாங்க வேல ப்ரான்ஸ் பொறுத்தவரைக்கும். ப்ரான்ஸ் வந்து ஈஸியா குக் ஆயிடும். ஒரு 5 டூ 10 மினிட்ஸ்ல குக் ஆயிடும். அதுக்கு மேல ப்ரான்ஸ நம்ம குக் பண்ணோம்னா, ரப்பர் மாரி ஆயிடும். டேஸ்ட் நம்மளால பண்ண முடியாது. டேஸ்ட் இருக்காது. ஒரு மாரி மண்ணு டேஸ்ட்ல இருக்குன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ, நான் ப்ரான்க்கு எப்பவுமே இஞ்சி பூண்டு விழுத வந்து ரொம்ப பேஸ்ட் மாதிரிலாம் நான் அரைக்க மாட்டேன். கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சா தான் வந்து அந்த நம்ம சாப்பிடும்போது அது கொஞ்சம் வாய்க்கு வாய் வர மாதிரி இருக்கும். அதனால அண்ட் வாசனை வந்து அப்படியே தூக்குதுங்க. ஏன்னா நம்ம யூசுவலா சிக்கன், மட்டன் செய்யும்போதும் ஸ்மெல் வரும். ஆனா சீ ஃபுட்டுக்கு தனியா ஸ்மெல் வரும். ஒரு சிலர் வந்து மீன் பிடிக்காது, ப்ரான்ஸ் பிடிக்காது, ஃப்ரை பண்ணா தான் பிடிக்கும். ரொம்ப ஸ்மெல் வருதுன்னு நினைக்கிறீங்களா? நல்லா உப்பு, கல்லுப்பு, அம்மா வந்து மஞ்சத்தூள். இத வச்சு நீங்க வந்து ப்ரான்ஸ் வந்து ஒரு 4 டைம்ஸ் நீங்க ப்ரான்ஸ வெறுமனே வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா உப்பு, மஞ்சத்தூள் வச்சு நீங்க வாஷ் பண்ணிட்டீங்கன்னா, ப்ரான்ஸோட ஸ்மெல் வந்து உங்களுக்கு பெருசா வராது. அண்ட் அந்த ஷெல் அண்ட் அந்த நரம்பு ப்ராப்பரா நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கனாலே, உங்களுக்கு வந்து மோஸ்ட்டா ஸ்மெல் இருக்காது. ஒன்ஸ் அது மஞ்சத்தூளோட வந்துருச்சுன்னா, அதுக்கப்புறமா நம்ம நெறைய மசாலாஸ் போடுறோம் இல்லையா? ஸோ, உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி சொல்ற அந்த ஃபவுல் ஸ்மெல் வராது. ஓகேங்களா? ஸோ இது வந்து செய்யும்போது நம்ம வந்து சீ ஃபுட் யூசுவலாவே கொஞ்சம் காரம் அதிகமா சேர்த்தா தான் நம்மளுக்கு அந்த ஸ்மெல் போகும். எனக்கு பர்சனலா அப்படிதான். நான் கொஞ்சம் நெறைய மசாலா போடுவேன். ஸோ தட் எனக்கு அந்த ஸ்மெல் வரவே கூடாது. எனக்கு அது பிடிக்காது. அண்ட் பிளஸ் எனக்கு ப்ரான் வந்து குழம்பா செஞ்சா பிடிக்காது. ஏன்னா, அதில எப்படியாவது அந்த ஸ்மெல் வந்துரும். கிரேவியா செய்யணும். அப்படி இல்லனா பிரியாணி மாதிரி செய்யணும். அப்படிதான் நான் சாப்ட்டுருக்கேன். அண்ட் ப்ரான்ஸ் நான் சின்ன வயசுல ரொம்ப அவாய்ட் பண்ண ஒரு சீ ஃபுட்டுன்னு தான் சொல்லணும். ஆனா நான் வளர, வளர எனக்கு ப்ரான்ஸ் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுருச்சு. அண்ட் திடீர்னு ஏன் ப்ரான்ஸ் அப்டின்னா, கொஞ்சம் கிரேவிங்கா இருந்தது. ஃபிஷ் சாப்ட்டு ஃபிஷ் வந்து இப்போ மீன்பிடி தடைக்காலம்ல. அதனால வந்து ஃபிஷ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா கிடைக்கிறதில்ல. சரி ஒய் நாட் ப்ரான்ஸ் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு தான் ப்ரான்ஸ் எடுத்தேன். ஆனா கிளீன் பண்றதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஒரு ஹெக்டிக்கான ப்ராசஸ் தான் இந்த ப்ரான்ஸ் கிளீனிங் பொறுத்தவரைக்கும். அண்ட் இத நீங்க கண்டிப்பா வீக்கெண்ட் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ப்ரான் தொக்கு எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா, அதில ஒரு கை அரிசி சாதம் போட்டு, அந்த கடாயிலேயே பெசஞ்சு சாப்பிடுங்களேன். வேற லெவலா இருக்குங்க. வேற என்ன வேணும்? அப்படின்னு தான் தோணும். அண்ட் நீங்க வந்து ரெஸ்டாரண்ட்ல சீ ஃபுட் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்க. நான் ரெஸ்டாரண்ட் போம்போது, மிஞ்சி மிஞ்சி போனா ஃபிஷ் ஃப்ரை ட்ரை பண்ணியிருக்கேன். சீ ஃபுட் வந்து நான் ட்ரை பண்ணவே மாட்டேன். அண்ட் எஸ்பெஷலி ப்ரான்ஸ் கண்டிப்பா நோ தான் சொல்வேன். ஏன்னா வந்து ப்ரான்ஸ் வந்து கிளீன் பண்ண வீட்லயே நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கிளீன் பண்றோம். அதோட ப்ராசஸ் ரொம்ப அதிகம். அப்படி இருக்கும்போது, இந்த சின்ன சின்ன ப்ரான்ஸ வந்து அவங்க அவ்ளோ கிளீன் பண்ணி ஃப்ரெஷ்ஷா வந்து குடுப்பாங்களான்றதுல எனக்கு டவுட். நான் எல்லா ஹோட்டல் ஓனர்ஸையுமே குறை சொல்ல மாட்டேன். பட் அவ்ளோ பேருக்கு நம்ப வந்து சர்வ் பண்ணும்போது, அவ்ளோ ஹைஜீனிக்கா செய்ய முடியுமா? சீ ஃபுட்டுன்றது டவுட் தான். ஆனா ஜம்போ ப்ரான்ஸ், டைகர் ப்ரான்ஸ்லாம் வந்து பெருசா இருக்கும். ஸோ கிளீன் பண்ண ஈஸி. அது வேணா நம்ம ட்ரை பண்ணலாமே தவிர, இந்த சின்ன ப்ரான்ஸ் ட்ரை பண்ண வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு ஹெசிடேஷன் இருக்குன்னு தான் சொல்வேன். அண்ட் இந்த ப்ரான்ஸ்க்கு நான் மீன் மசாலா, ப்ரான் மசாலா அதெல்லாம் போடல. வீட்ல அரைச்ச குழம்பு மசாலா தான் போடுவேன். எல்லார் வீட்லயுமே குழம்பு மசாலா எப்படி பருப்பு அதெல்லாம் போட்டு அரைப்பாங்க இல்லையா? அந்த மசாலா தான் போட்டேன். அண்ட் கடைசியா கொஞ்சம் கரம் மசாலா அண்ட் பெப்பர் ஆட் பண்ணேன். யூசுவலா நான் பெப்பர் ஆட் பண்ண மாட்டேன். பட் இந்த வாட்டி ஒய் நாட் கொஞ்சம் ட்ரை பண்ணலாமேன்னு போட்டேன். அண்ட் பெப்பர் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் சீரகத்தூளுமே நான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். தேங்க்ஸ் கிவிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்க அண்ணா ஒரு டைம் வந்து தேங்க்ஸ் கிவிங்க்காக எல்லாருமே வந்து ஒரு டிஷ் செஞ்சு எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆளாளுக்கு ஒண்ணு ஒண்ணு எடுத்துட்டு போனாங்களாம். பிரியாணி, 65 அப்புறமா வந்து மட்டன் சாப்ஸ் அந்த மாதிரி. அண்ட் எல்லாரும் இதே தான் எடுத்துட்டு வருவாங்கன்னு எங்க அண்ணாக்கு தெரியும். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டும்ன்ட்டு, அ வானகரம்லேருந்து ப்ரான்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த ப்ரான்ஸ எங்க அம்மா வந்து நல்லெண்ணெய் போட்டு நெறைய எண்ணெய் போட்டு நல்லா ஃப்ரை ஆகுற மாதிரி குக் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து
ப்ரான் மசாலா எங்க வீட்ல இல்ல. குழம்பு மசாலா போடலாமான்ட்டு எங்களுக்கு தெரியல. அப்பதைக்கு எங்க வீட்ல வந்து ஃபிஷ் மசாலா, ஃபிஷ் குழம்பு மசாலா இருந்துச்சு. இத ஏன் போடக்கூடாது? கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ட்ரை தான் பண்ணி பார்ப்போமேன்ட்டு நானும் எங்க அம்மாவும் போட்டு பார்த்தோம். வேற லெவலா வந்துச்சு. அந்த தேங்க்ஸ் கிவிங் பார்ட்டில பிரியாணி கூட காலி ஆகலையாம். ஆனா அந்த ப்ரான்ஸ் வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ ப்ரான்ஸ் வந்து ஈஸியா நம்ம போடுற மசாலா எல்லாத்தையுமே வந்து ஈஸியா அத அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த காரம் வந்து அந்த ப்ரான்ஸ்ல நல்லாவே இறங்கிடும். ப்ரான்ஸ் நம்மளுக்கு எப்ப சாப்பிட பிடிக்காதுன்னா, அந்த டேஸ்ட்டே இறங்கல. குழம்புல வந்து குழம்புல டேஸ்ட் இருக்கு. ஆனா, அந்த ப்ரான்ஸ்ல வந்து டேஸ்ட் இறங்கல. அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு ப்ரான்ஸ் வந்து சாப்பிட பிடிக்காது. இந்த ஸ்டேஜ் இருக்கு இல்லையா? இந்த குழம்பு மாதிரி இருக்கு இல்லையா? அந்த மாரி சாகியா ப்ரான்ஸ் இருக்கவே கூடாது எனக்கு எஸ்பெஷலி. எனக்கு வந்து கொஞ்சம் தொக்கு மாதிரி தான் இருக்கணும். ஸோ, நான் நல்லா சுண்ட விட்டுருவேன். அது நல்லா வந்து ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரணுன்றதுக்காக. அண்ட் தக்காளியா இருக்கட்டும், வெங்காயமா இருக்கட்டும், அது வந்து அப்படியே நீங்க விட்டுறக்கூடாதுங்க. நல்லா குக் ஆகணும். ஒரு ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சி இந்த தக்காளி தொக்குலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்க ப்ரான்ஸ வந்து போடுங்க. ஸோ தட் உங்களுக்கு ஒரு நல்ல அவுட்புட் வரும் ப்ரான் தொக்குக்கு. அண்ட் கருவேப்பில வந்து நான் எப்படி போடுவேன்னா, ஒரு இன்டர்வல்ல போடுவேன். ஸ்டார்ட்டிங்ல தாளிக்கும்போது போடுவேன். அம்மா நடுவுல கொஞ்சம் போடுவேன். கடைசியில கொஞ்சம் போடுவேன். இந்த கருவேப்பிலையோட டேஸ்ட் வந்து வெஜ் ஃபுட்ட விட நான்வெஜ் ஃபுட்ல வேற லெவலா இறங்கும். எஸ்பெஷலி மீன் குழம்பா இருக்கட்டும், ப்ரானா இருக்கட்டும். யூசுவலா நம்ம சிக்கனுக்கெல்லாம் வந்து கருவேப்பில போட மாட்டோம் இல்லையா? ஸோ சீ ஃபுட்டுக்கு கருவேப்பிலையோட டேஸ்ட் வந்து வேற லெவலா இருக்கும். அண்ட் இந்த ப்ரான் தொக்கு இருக்கு இல்லையா? இதுக்கு வந்து ஒரு ஸ்டோரியே இருக்கு. சின்ன வயசுல வந்து நான் ஏதாவது சாப்பிடணுன்ட்டு எங்க அம்மா வந்து எனக்கு நான்வெஜ் கேட்டாலுமே செஞ்சுட்டு போவாங்க. அந்த மாரி இந்த ப்ரான் வந்து எங்க வீட்ல நெறைய பேருக்கு பிடிக்கும்ன்ட்டு செஞ்சுட்டு போவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு குடுப்பாங்க. எனக்கு சுத்தமா இறங்காது. நான் என்னென்ன ஃபுட்டெல்லாம் ரொம்ப ஹெசிடேட் பண்ணி வேணாம் வேணான்னு சின்ன வயசுல சொன்னேனோ, அதெல்லாம் எனக்கு இப்ப கிரேவ் ஆகுற ஃபுட்ஸா மாறிட்டுருக்கு. எனக்கு சின்ன வயசுல அந்த டேஸ்ட் பிடிக்கலையா, இல்ல அந்த டைம்க்கு அந்த ஃபுட்டோட இது எனக்கு தெரியலையான்னு எனக்கு தெரியல. வளர வளர என்னோட காரத்துக்கு ஏத்த மாதிரி நான் அந்த ஃபுட்ட செஞ்சு, அது எனக்கு பிடிக்கிற மாரி நான் மாத்திக்கிட்டேன். எல்லாருக்குமே வந்து ஒரு கம்ஃபர்ட் ஃபுட் இருக்கும் இல்லையா? அந்த மாரி எனக்கு ப்ரான் தொக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் ஃபுட் தான். எப்போ அத டேஸ்ட் பண்ணணும்னாலுமே நான் கொஞ்சம் ஆர்வமா தான் இருப்பேன். ஏன்னா யூசுவலா எங்க வீட்லயுமே ப்ரான்ஸ் செய்யவே மாட்டாங்க. ஏன்னா அதோட ப்ராசஸ் வந்து ரொம்ப லென்த்தியா இருக்கும். எஸ்பெஷலா அந்த கிளீனிங் ப்ராசஸ். சமைக்கிறது வந்து ஈஸி. அது 10 மினிட்ஸ்ல குக் ஆயிடும். ஆனா கிளீன் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. யாராவது கிளீன் பண்ணி குடுத்துட்டா நாங்க எப்பவுமே கேட்போம். அந்த மீன் வாங்குற இடத்துல, எல்லா இடத்துலயுமே வந்து, "இது ஃபுல்லா நீங்க கிளீன் பண்ணி குடுத்துருவீங்களா ப்ரான்ஸ்?" அப்படின்னு கேட்பா. இல்ல நாங்க ஷெல் ரிமூவ் பண்ணி குடுத்துருவோம். ஆனா நான் டெண்டர் கட்ஸா இருக்கட்டும், லிஷியஸா இருக்கட்டும், இந்த ஆன்லைன் ஆப்ஸ்லயுமே செக் பண்ணியிருக்கேன். ஷெல் ரிமூவ்டுன்னு இருக்குமே தவிர, அந்த உள்ள இருக்க அந்த பார்ட் ரிமூவ் பண்ணி அப்படி கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா, அது ரொம்ப பெரிய வேலைன்றதுனால, யாரும் அதெல்லாம் பண்ணி தரமாட்டாங்க. ப்ளஸ் எனக்கு அவ்ளோ பெர்ஃபெக்ட்டா அது எடுக்க தெரியாது. நான் எடுக்கும்போதே வந்து அந்த ப்ரான்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டா உடைஞ்சிரும். ஒரு வழி ஆயிடும் ப்ரான்ஸ் நான் சமைக்கிறதுக்குள்ள, கிளீன் பண்றதுக்குள்ள. ஜப்பான் சிக்கன் கேள்விப்பட்டுருக்கீங்களா? அந்த மாரி அதே டேஸ்ட்ல நான் ப்ரான்ஸ் டேஸ்ட் பண்ணேன். ஆனா, எனக்கு என்னமோ அவ்ளோ சாட்டிஸ்ஃபையிங்கா இல்லங்க. எனக்கு ஜப்பான் சிக்கன் பிடிக்கும். அதுவுமே வந்து அது ஒரு 2 டூ 3 மவுத் சாப்பிட முடியும். நெறைய சாப்பிட்டா தெகட்டிடும். ஏன்னா, அதில வந்து பால், அந்த சீஸ் ஆட் பண்றாங்க இல்லையா? அது ஒரு மாதிரி இருக்கும். அத வந்து எனக்கு ப்ரான்ஸ்ல பண்ணி குடுத்தப்ப எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா, அதே மாரி ஜம்போ ப்ரான்ஸ் அண்ட் டைகர் ப்ரான்ஸ் நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த டைகர் ப்ரான்ஸு அந்த ஒரு பிளேட் வந்து 2000ன்னு சொன்னா நம்புவீங்களா? நாங்க போன அந்த கடை பேரு வந்து மெரினான்னு நெனைக்கிறேன். நுங்கம்பாக்கம்ல. அங்க வந்து ப்ரான்ஸ் வாங்கியிருந்தோம். டேஸ்ட் பெருசா இல்ல. இந்த சின்ன ப்ரான்ஸோட டேஸ்ட் வந்து அந்த பெரிய ப்ரான்ஸ்ல இல்ல. ஆனா இட் காஸ்டட் தட் மச். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு அந்த மாதிரி ப்ரான்ஸ் அந்த மாரி கொஞ்சம் வித்தியாசமா எக்ஸ்ப்ளோர் பண்ணி சாப்பிட பிடிக்காது. எனக்கு ப்ரான்ஸ்னா, சீ ஃபுட்னாலே ஜென்ரலா நல்லா காரசாரமா இருக்கணும். அப்படியே மூக்குலேருந்து, வாயிலேருந்து தண்ணி ஊத்தணும். அந்த மாதிரி ஸ்பைசியா எனக்கு சீ ஃபுட் சாப்பிட்டா தான் பிடிக்கும். அண்ட் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ரா ஸ்மெல் எப்படி போகும்? நம்ம இந்த மாரி பிளான்டான டேஸ்ட்ல செஞ்சா, ரா ஸ்மெல் இருக்கும் இல்லையா? அந்த சீ ஃபுட்ல. அதனால எனக்கு காரசாரமா இருக்கணும் சீ ஃபுட் எப்பவுமே. அண்ட் உன்னொன்னு வந்து எல்லாருமே வந்து சீ ஃபுட்டுக்கு கடுகு போடவே மாட்றாங்க. எங்க வீட்ல ஆனா ஃபர்ஸ்ட் கடுகு போடுவாங்க. எல்லாருமே சீரகம் போட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எங்க வீட்ல கடுகு, சீரகம், ஈவன் வெந்தயமும் போடுவோம் மீன் குழம்பு செய்யும்போது. அண்ட் ப்ரான்ஸ் குக் ஆயிட்டே இருக்கு. வாசனை செம்மையா இருக்குங்க. அல்டிமேட்டா இருக்கு.
எப்படா சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. எங்க வீட்ல இன்னைக்கு சாம்பாருக்கு இந்த ப்ரான்ஸ் வச்சு சாப்பிட்டோம். நான் வந்து ப்ரான் வந்து நல்லா டீப் ஃப்ரைடு ப்ரான்ஸ் வந்து சாப்பிட்டது கிடையாது. நீங்க சாப்பிட்டுருக்கீங்களான்னு சொல்லுங்க. அண்ட் அதே மாரி ஸ்க்விட் அப்படின்னு ஒரு விஷயம் ஒரு 2, 3 இயர்ஸா தான் இப்படி வந்து ஒண்ணு இருக்குன்ட்டு எனக்கு தெரியும். ஸ்க்விட் சாப்பிட்டுருக்கீங்களா? ஸ்க்விட் என்ன மாரி ஸ்மெல் வரும்? ப்ரான்ஸ் மாரி ஸ்மெல் வருமா? இல்லன்னா ஃபிஷ் மாரி ஸ்மெல் வருமா? அது எப்படி செய்யணும்? எதுவுமே எனக்கு தெரியாது. அது சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்குமான்ட்டு. கண்டிப்பா சொல்லுங்க. ஸ்க்விட் மாதிரியே வந்து இந்த ஸ்னெயில்ஸ் இருக்கு இல்லையா? அதையுமே நான் சாப்பிட்டதில்ல. ஆனா நான் YouTube வீடியோஸ்ல பார்க்குறேன். அது சமைக்கிற விதம்லாம் பார்க்கும்போது எனக்கு பார்த்துட்டே இருக்கலாமான்னு இருக்கு. ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங் வீடியோஸா இருக்கு அதெல்லாம். ஆனா எனக்கு அத சமைக்கிறதுக்கு வந்து பயங்கர ஒரு என்ன சொல்றது? ஹெசிடேஷனா இருக்கு அகெயின். எனக்கு அது எப்படி டர்ன் அவுட் ஆகும்? அண்ட் அத எப்படி வாஷ் பண்ணி குக் பண்ணணுன்ட்டு எனக்கு தெரியல. அண்ட் நான் பிரெக்னன்ட்டா இருந்தப்போ எனக்கு கிராப் தொக்கு ரொம்ப பிடிக்குமா, என்னோட அண்ணி எனக்காக சர்ப்ரைஸா எடுத்துட்டு வந்தாங்க. ஏன்னா எங்க வீட்ல யாருக்குமே கிராப் தொக்கு செய்ய தெரியாது. ஆனா நான் அத சாப்ட்டுருக்கேன் வெளில. எங்க அத்தை வீட்ல இந்த மாரிலாம் சாப்ட்டுருக்கேன். ஸோ அது எனக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சு, அத கிளீன் பண்றதுலருந்து, அத செய்யறதுலருந்து எல்லாமே அ நல்லா கத்துக்கிட்டு எனக்கு செஞ்சு குடுத்தாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.